மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புறீங்களா? முடியாதவெல்லாம் வராதிங்கடா, என்னால முடியலைங்க. அண்ணன் நாமி தொங்கிருச்சு. தயவு செஞ்சு என்ன யாராவது காப்பாற்றுங்கப்பா. வணக்கம் நண்பர்களே. ஸோ இது என்னோட 2026 என்னோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுற 2வது வீடியோ. இந்த வீடியோவை நான் வெள்ளையங்கிரி மலையோடு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி அதை நிறைவேற்றலான்னு வந்தாச்சு. வர வழியில் நிறைய தடங்கல்கள் இருந்தாலும் இன்றைக்கி அதை சக்ஸஸ் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம், வாங்க போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக ஏறலை, கூட வந்து ஒரு டம்மி பீஸ் வருது. ஹாய், உன் பேர் என்ன பேர்? சொல்கிறேன். என் பேர் சுரேந்தர். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். அண்ணன் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் மெடிக்கல் கோட்டராக இருக்கேன். எங்கடா கூட வந்த அவனை காணும்? அவர் அங்கே ஏதோ. சரி, நீ சொல்லு. என்னது, நீ எத்தனை வாட்டி இந்த மலை ஏறி இருக்கு? நான் 2 தடவை ஏறியிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது ஏறியிருக்கேன். ஒரு தடவை என்சிசி பசங்களோட வந்திருக்கேன், ஒரு தடவை ஃபேமிலியோட வந்திருக்கேன், அப்பா கூட. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரில. போலாமா நண்பா? உங்கள் பேர் என்ன நண்பா? சொல்லுங்க. ஜேம்ஸ். முழு பேரை சொல்லுங்க. வாங்க போவோம். அந்த அளவுக்குலாம் நம்ம லாக் பண்ணலைங்க. இது வந்து சிம்பிளிஃபையிங் விளாக், நம்ம பெரிய விளாக்லாம் பண்ணல. கோயிலில் வந்து வீடியோ எடுத்தோன்னா செருப்பால் அடிப்பாங்க நார்மல் டேஸில். அதனால் இப்போவே எடுத்தபடி பார்க்காதவங்கலாம் பார்த்துக்கங்கடா. இது வீடியோங்க. ஸோ வந்து புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. என்னென்னா வந்து இது ஒரு ரொம்ப புனிதமான இடம். இந்த இடத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு குப்பை பண்ணாமல், அசுத்தம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும். ஏன்னா இது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்து போன இடம், நம்ம தான் பாதுகாக்கணும். பார்த்து பத்திரமா இருக்கடா பாய்ஸ். ஹைவே பொழைச்சி வந்துட்டோம். அப்புறம் என்ன, வாங்க போகலாம். என்ன லைனில் அப்படி போகிறேன், நம்ம எப்படி போகிறது? அந்த வழியாக எவ்வளோ கூட்டம் பாருங்க மக்களே. போகும்போது தான் அண்ணன் நம்மளுக்கு அட்வைஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதனால குளிக்க கூடாது, கையில உஞ்சு மட்டும் கழுவி வைக்கங்க. 2வது விஷயம், 7ஆம் மலையில சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே இறங்கும் போது வனத்துறை நமக்கு ஒரு பேக் கொடுப்பாங்க. அந்த பேக்கை வாங்கிட்டு கீழே இறங்கும் போது உங்களால் முடிஞ்ச பிளாஸ்டிக்ஸ் கொண்டு வந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் நீங்கள் பேக்கை வாங்க, வில்லிங் இல்லைன்னா நீங்கள் வாட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா உங்களோட பேக்கு முக்கியமாக நீங்கள் கூட்டு போகிற நண்பர்களை விட்டு போட்டு வந்துடக்கூடாது. நீங்கள் எப்படி வந்து பல்காக பூஸ்டாக போகிறீங்களோ அதே அளவு பூஸ்டாக வரணும். நீ முன்னால் போ, நான் பின்னால் வாங்குற வேலையே இருக்கக்கூடாது. சரியா? பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். நல்லா சாப்பிட்டு மலையேறுங்க. போகலாமா? படி எவ்வளோ தூரம் இருக்கும்? படியெல்லாம் முதல் வரைக்கும் தானே, 2வது மேலாம் இதுதான் பாடம். படி இல்லை கூட பரவாயில்ல போல. ஸ்டார்டிங்லேயே மூஞ்செல்லாம் வேர்த்து ஒடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையாக ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, உட்காந்து கூட வாங்க. கம்பு நேரம் வச்சுருக்கேன், பின்னாடியே. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணங்கெல்லாம் சாஞ்சிட்டாங்க. எங்கே இருக்காங்க? ஹாய், இங்கே சேமச்சந்திரண்ணா ஏதோ போயிட்டுருக்கோம், பார்த்துக்குங்க. அவ்வளோதான், விரைவில் சந்திப்போம். பட்டை அடிச்சிரு. ஐயாவை நம்பி தான் போகிறோம், வேறு வழி. எத்தனாவது மலைடா? ஃபஸ்ட்டு மலை வெள்ளை விநாயகர் கோவில். யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ ஒரு வாட்டி ஏறி பாருங்கடா, அப்புறம் தெரியும்டா. கோ ப்ரோ. செகண்ட் மலை பாம்பாட்டி சித்தர் கோவில். போகலாம், வாங்க போகலாம். எப்படா இருக்கே? நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நல்லா இருக்கேன். தண்ணி குடிக்கிறீங்களா?
வாங்க போவோம். என்னால முடியலைங்க. அண்ணன் நாமி தொங்கிருச்சு. மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புறீங்களா? முடியாதவெல்லாம் வராதிங்கடா. அண்ணா நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா பப்ளிக்கு? ஓடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறையில் இருக்கோம். கஷ்டப்பட்டு இந்த வியூக்காக தான் வந்தோம். வியூக்காக வந்தியா? சாமி கும்பிட வரல ஒருத்தரும். அதானே என்ன லைட் எரியுதுல, அதுதான் ஈஷா. அங்கே தான் ஆடிட்டு இருந்தாங்க சிவராத்திரி எல்லாம் ஆக்ட்ரஸ் எல்லாரும் வந்து. பாத்திரம் வரம்பு பார்த்துக்கலாமா? வரம்போரா. இதுதான் பாம்பாட்டி சித்தர் கோகைங்க. நான் ரொம்ப சின்ன இடம் தான், எப்படியோ உள்ளே போயிட்ட போல காட்டுற மாதிரி. வெளில போய்கிட்டுமா? ஏண்டா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சம்பவமாக வந்திருக்குடா. இருட்டுக்குள்ளேயே எடுக்கிறமே விளாக்கு, ஒன்றுமே தெரியலையாடா. ஐயோ என்ன ஐயோ, வாங்க போலாம். மறுபடியுமா? நட்டுக்கு இருக்கு, ஒன்றுமே தெரியல. புகை மூட்டமாக இருக்கு. கேமராவில் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆக மாட்டுது. 6வது மலைக்கே எனக்கு நாக்கு தள்ளுது. தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாற்றுங்கப்பா. இங்க பாருங்க, உங்களோட கருத்து என்ன? எவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நல்ல அட்வென்ச்சரா? சன் டிவி செய்திகளுக்காக. உண்மையாக சொல்லணும்னா உண்மையிலேயே ரொம்ப குளிருங்க. என்ன யாராலையும் தாங்கவே முடியல எங்களால். ஸோ எப்படியோ மேலே ஏறி 6வது மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து 7வது மலை ஏறணும்னு நினச்சி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எப்படியோ அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சுற்றி அவ்வளோ பனி அடிக்குது. கேமராவில் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை. ஃபுல்லாக அப்படி பனி எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு, மேலே வந்தாச்சு. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம். பல தடைகளுக்கு பிறகு எனக்கு கை கால் வலி, பேக் பெயின் எல்லாம் முடிச்சு விட்டாங்க போங்க. ஆனா இங்க பாருங்களேன், அவ்வளவுதான். கை கால் வலியோட வந்ததுக்கு ஒருத்து மேல ஐயன் இருக்காரு. வந்தது ஒருத்தா இல்லையா? குளிருது கீழே விழுந்தா என்ன? வண்டியில ஒருத்த புதையெல்லாம் எடுத்து இன்னைக்கு ரொம்ப தடங்களோட ஆரம்பிச்சது. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டோம். வந்து நாங்க பார்த்ததை நீங்களும் பார்க்கணுங்க. பார்க்கறா உண்மையாவே வந்தது செம்ம ஒருத்துங்க. இந்த வியூக்காக எவ்வளோ பெயின் வேணாலும் அனுபவிக்கலாம் போல அப்படி இருந்துச்சு. சும்மா இது அப்படியே ஒரு சாம்பிள் மியூசிக்கோட பாருங்களேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. செம்மையா இருக்குல்ல. கால் தான் வலி. வெள்ளையங்கிரி பிளாக் மேலே போயிட்டு சாமியை கட்டணும். அப்புறம் அதுதான்டா பேக் சைடு. அது பேக் சைடு. அதுதான் உள்ள வந்துட்டோமாடா சுரேந்தர்? வந்துட்டோம்.
இங்கே பாருங்க Time skipping. திடீர்னே மேலே போய் சாமியை கூப்பிட்டு வந்தாச்சு. இந்த மயிலத்தை பற்றி நீங்கள் எப்படி? மேலே கொஞ்சம் கடுமையாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு வழியாக ஏன் போனே பண்ணுறேன். அதெல்லாம் எடிட்டிங் பிடிக்குங்க. எடிட்டிங்லாம் பண்ணுங்க. இங்கே என்ன நடக்கிறது? நீ என்ன செய்கிறாய்? ஷாக்கில் போறான்னு. ஓ, இந்த பிளாக் நல்லபடியாக தான் ஆரம்பிச்சது. என்ன காலு வலி கை வலின்னு சொல்லி அதிலேயே படுக்க வச்சுட்டாங்க. ஏறவும் முடியலை. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிருச்சு. வரும்போதே வந்து தலைவன் வந்து நிறைய வந்து சோதனையாக கொடுத்துட்டாங்க. கூட ரொம்ப ஒருத்தர் பெல்ட் எடுத்துட்டாங்க. எங்களால் ஏறவும் முடியல. என்கிட்ட சொன்னதும் அப்படி தான் சொன்னாங்க. நிறைய பேருமே வந்து உங்களால் ஏற முடியாது, மேலே ஏற முடியாது. மேலே ஏறிட்டேன். உங்களுக்கு தானா எங்கே இருந்தோம் பாருங்க வாய்ஸ். ஒரு மலை என்ன தெரியுதா? அந்த மலை, அந்த மலையில இருந்து அப்படியே வந்து மேலே வந்துருக்கோம் வாய்ஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிட்டோம். எப்படி இறங்குவோம் பார்த்துலாம். சிங்கமுகமே குடிச்சிருந்தோன்னா அவ்வளோதான் செத்துருப்போம். அதுதான் சிங்கமுகம். பார்த்து கொள்ளுங்கள். தம்பி ஒருத்த கை என்னமாச்சு? என்னடா என்ன கட்டப்படாது? யாரு மூத்தருங்கிறது இவர் கவிஞர். இவர் வந்து ஒட்டஞ்சித்தரா பேர் தெரியல எனக்கு சரியா. பத்தி முறையில் பாதை போட்டு தான் சொல்கிறாங்க வெள்ளியங்கிரிக்கு. இவர் தான் பாதை போட்டாரா? நூற்றாண்டு அதெல்லாம் டேட்டில் கன்ஃபார்மாக தெரியல. பார்த்தீங்கன்னா மக்களே, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் குப்பைகள்லாம் போடாதீங்கடான்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த மலையவே ஃபுல்லாக இப்படி குப்பையாக்கி வச்சுருக்காங்க. நம்ம மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அது புரியவே மாட்டேங்குது. ரொம்ப நட்டுக்கு இருக்குல்ல. இங்கேருந்து அந்த மலையிலேருந்து இங்கே வந்துட்டோம். ஹலோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 6வது மலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்கோம், இறங்கிட்டுருக்கோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 6வது மலை. அண்ணனால் முடியலை, கமந்துட்டார். ஹேமச்சந்திரன் அண்ணாவாலையும் முடியலை. கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் ஏதோ ஓடிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த சினாரியோ தான் ஜம்முன்னு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் பேர் என்ன ப்ரோ? செங்கோட்டை பையன். செங்கோட்டை பையன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், நான் சுரேந்திரன் பேசுகிறேன். எனக்கு வெள்ளியங்கிரியில் பிடிச்ச வியூ பாயிண்ட் இது தான். அது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பாருங்கள், ஸோ சேட். உங்களுக்கு அன்லக்கியாக போச்சு. ஒரு மிஸ்டாக இருக்குது. இதுதான். தேங்க்யூ. மக்களே, வெயிட்டிங் சீனுங்களா? 7 ஹில்ஸி நான் ஏறி முடிச்சிட்டேன். நானும் ஏறி முடிச்சிட்டான். நல்லா இருக்கு. ஏறி முடிச்சுட்டு முடியாமல் பார்த்துருக்கேன். காலி எலும்பி இந்த பக்கம் வர மாட்டேங்காதா? ராசா நீங்கள் தான் சொல்லுறா.
சிலர் ப்ரிப்பேர்டாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா சுட்டுரும். மென்டல் ஃபிசிக்கலாகவும் வாங்கன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க அதிகமாக கதம் வகையா. எக்ஸாம்பிள்ஸ் தீஸ் டூ கைஸ். அதாவது அவர்கள் சொல்ல வருவது கருத்து என்னன்னா, உங்களுக்கு உடல்நல குறைபாடு இல்லை உங்களுக்கு மண்டையில் கோளாறு என்ன கோளாறு இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஆர்வ கோளாறு, ஆமாம், ஆர்வ கோளாறு இருந்தாலும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க.